ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் மிகவும் தொன்மையான நம்பிக்கைகளில் ஒன்று பல்லியை பார்ப்பது. மற்ற உயிரினங்களைப் போல பல்லியை ஒதுக்க முடியாது. இதனை இயற்கையின் தூதுவனாகவே மக்கள் நினைக்கிறார்கள். பல்லி விழும் பலன்கள் பார்ப்பது நமது சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியமானது. பல்லி உடம்பில் விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். பல்லி அறிவியல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபட்டது. பல்லி அறிவியலில் இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. பல்லிகள் நம் எதிர்காலத்தை மறைமுகமாக சொல்கிறது. 1. நம் வீட்டில் மேஜைகளில் அடிக்கடி காணப்பட்டாலும் அவை ஏன் வீட்டின் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிகின்றன என்பதை கண்டுபிடிப்போம். பல்லிகள் வீட்டில் எங்கு உள்ளது என்பதற்கான சில சமிஞ்சைகளை நமக்கு அதன் சத்தத்தின் மூலம் அனுப்புகிறது. அந்த அடையாளங்களின் விவரங்களை அறிஞர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு விளக்கினர். 2. வீட்டில் பல்லிகள் தென்பட்டால் மிகவும் அருவருப்பாக நிறைய பேர் நினைக்கின்றனர். பூச்சிகள், கரப்பான் பூச்சிகள், எறும்புகள், பல்லிகள் தனித்தனியாக காணப்பட்டாலும் அவை பார்ப்பதற்கு கொஞ்சம் அருவருப்பாக தெரியும். மிகவும் அசிங்கமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பல்லியின் உடலில் பல தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளன. 3. கோயில் மற்றும் பூஜை அறையில் பல்லிகள் தோன்றுவது மிகவும் நல்ல அறிகுறி என்று கூறப்படுகிறது. இது நிதி ஆதாயத்தை தருவது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் அதிகரிக்கிறது. குடும்ப நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படுகிறது. 4. தீபாவளியன்று பல்லியை பார்ப்பது மிகவும் நல்ல அறிகுறி. தீபாவளியன்று வீட்டில் பல்லியை பார்த்தால் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் நுழைந்தது போல் இருக்கும். புதிய வீட்டிற்கு செல்லும் பொழுது பல்லியை கண்டால் அது முன்னோர்களின் வருகையை குறிக்கிறது. 5. பல்லிகள் வீட்டில் சுற்றித் திரிவது யாருக்கும் பிடிக்காது. பல்லிகளுக்கு எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் உண்டு. வீட்டில் ஒரே இடத்தில் 2 பல்லிகள் சண்டையிட்டுக் கொண்டால் அது காதலர்களோ தம்பதிகளோ பிரிந்து செல்வதற்கான அறிகுறியாகவே கருதப்பட வேண்டும். அதனால் பல்லிகள் சண்டையிடுவது வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ஆகாது. 6. வீட்டில் பல்லிகள் தரையில் ஊர்ந்து செல்வதை கண்டால் புயல், பூகம்பம் என்று அர்த்தம். ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கும் பொழுது பல்லியை கண்டால் பிரச்சனையை தீர்க்காமல் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தம். 7. வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் இறந்த பல்லி தென்பட்டால் அந்த வீட்டில் தங்கப் போகிறவர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பல்லி அறிவியல் கூறுகிறது. பல்லி திரும்ப திரும்ப கத்திக் கொண்டிருந்தால் வீட்டின் உரிமையாளர் மன அழுத்தத்திற்கு ஆளாவார் மற்றும் கடினமாக உழைப்பார் என்பதற்கான அறிகுறியாகும். 8. காலையில் பல்லியின் சத்தம் கேட்டால் நல்ல செய்தி கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும். உங்கள் கனவில் பல்லியை கண்டால் நிலுவையில் உள்ள சில வேலைகளை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று அர்த்தம். வேலையை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும். 9. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வாயில் பூச்சியுடன் பல்லி இருப்பதை கண்டால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தம். வீட்டில் பல்லியை மீண்டும் மீண்டும் பார்ப்பது நல்லதல்ல என்று அறிஞர்களும் பல்லி அறிவியலும் கூறுகின்றன. 10. பல்லியை கொல்வது பெரும் பாவம் என்று கூறப்படுகிறது. பல்லியை கொன்றால் அந்த தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்கிறது பல்லி அறிவியல். எனவே சிறு குறிப்புகளால் பல்லியை கொல்லக்கூடாது என்று ஐதீகம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.